ஓகே, அந்த 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தா நாட்டுல நல்லது பண்ண முடியும். எல்லாருமே வந்து ஜாதி மதம் அதை கடந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சவுந்தரராஜ் ஆக்டிங் ஆனால் நல்லா இருக்கு, பசங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூயா ஆக்டிங் சூப்பராக இருக்கு. 60 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இன்னும் ரீச் ஆயிருக்கும் படம். ஃபேமிலியோட வந்து பார்க்குறது தான். அதான் இந்த பீடி சிகரெட்டு அதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருக்குது, கரெக்டாக படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதே லேக்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு. இல்லை அதில் எதுவும் கிடையாது, சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. புரியல. இன்னும் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். இதுவே ஓகே தான். ஓகே. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ராம் அப்துல்லா ஆண்டனி படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த டைரக்டர் பண்ண மாதிரியே இல்லை. எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். என்ன நடக்குது, கதையில் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம மக்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலில் வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி. பூவையரோட ஆக்டிங் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே, ஃபஸ்ட் டைம் அவர் நடிக்கிற மாதிரியே இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லலாம் எப்படா ஒரு வாயத்தை வந்து பேசுவார், என்னவா இருக்குங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகே, ஆமாம், இந்த கதைக்கு அப்படி தானே நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து ஜாதி மதம் அதை கடந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு 3 பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா இந்த காலத்து உள்ள இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தேட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா போகும். நல்லா இருக்கு சார். ராம் அப்துல்லா ஆண்டனி பார்த்தோம். அது வந்து போதைப் பொருளை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதை அந்த விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பாதிப்புகள் வருது, நோய்கள் ஏற்படுகிறதுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்லை கரெக்டாக முடிச்சிருக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் சார், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு சமூக மாற்றமாக நான் பார்க்குறேன். ஒரு சமூகத்தில் ஒற்றுமையை உருவாக்குன்ற ஒரு படமாக இதை நான் பார்க்குறேன். மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார். மியூசிக் எல்லாம் ஆக்டருங்கெலாம் நல்லா நடிச்சிருக்கேன். சூப்பராக நடிச்சிருக்காரு சார், அற்புதமாக இருந்து. ஆமாம் நடிச்சிருக்காப்புல. அந்த தம்பி நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு, குடும்பத்தோடு பார்க்குற படம். சரி, என்ன ராம் அப்துல்லா ஆண்டனி தானே? ஓகே. அந்த படம் நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கடைசியாக போய் பார்க்க சொல்லுங்கள். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த புகையிலை பழக்கம் இதெல்லாம் வந்து விட்டுட்டா அந்த குடும்பங்கள் எப்படி நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்களால் எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்றதும் அதில் தெரியும். சரிங்களா? அதை போய் படத்தை குடும்பத்தோடு போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். 3 பசங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓகே தான். ஓகே, அந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா நாட்டில் நல்லது பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அர்த்தம். அது எம்மதமும் சம்மதம்ன்றது தான் இதில் தெரியுதுங்களா? ஜாதி மதம் பேதம்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு நட்புனா என்னன்றது இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் எப்படின்றது. அந்த 3 பேரும் முஸ்லீம், கிறிஸ்டின்னு, இந்து, அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்லதை செய்யணும்னு வந்து வராங்க. அதுக்குள்ள படம் தான் இது. நீங்கள் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. அந்த படத்தோட இது சொல்லணும்னா கடைசியாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்ல படம், எல்லாருமே நல்லா நடிச்சா அந்த 3 ஃபேமிலியோட குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நல்ல படங்கள். படம் அருமையாக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. க்ரைம் ஸ்டோரி தான் படம். நல்லாவே பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பேருக்கு மேட்ச் ஆகுது சார் படம். பேருக்கு ஏற்ற படங்கள் தான், பேருக்கு ஏற்ற படங்கள் தான் சார். இதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம். பட் தமிழ்நாடு முழுதும் ஏதோ கம்மியான தேட்டரில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக கிடச்சதுன்னா ஒரு மக்கள் ஒரு பார்க்குற படங்கள், யங்ஸ்டர் பார்க்குற படங்கள் தான், சின்ன வயசு பசங்க ஸ்கூல் பசங்கள் பார்க்குற படம் தான், ஃபேமிலியோடே வந்து பார்க்கலாம். எங்கேயும் லாக் ஆகலை, படம் எங்கேயும் லாக் ஆகலை. அதில் சவுந்தரன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே லாக் ஆகலை படம். ஆமாம், நல்லா பண்ணியிருக்கார் பிரதர். பூவையார் நல்லா பண்ணியிருக்கார், அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கு பிரதர். வரவேற்கத்தக்க கூடிய படம் இது. என்ன பிரதர்? சூப்பராக இருக்குது பிரதர். மியூசிக்ஸ் எல்லாமே எங்கேயுமே லாக் ஆகலை, நல்லா ஒரு ஃபார்முலாக இருக்குது. புது டேரக்டர், அறிமுக டேரக்டர் மாதிரி இல்லை, ஏதோ பல படங்கள் பண்ண ஒரு டேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், மக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே தான் பிரதர். 2 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய படங்கள் தான், கரெக்டாக தான் இருக்குது. டைமிங் எல்லாமே கரெக்ட், எங்கேயுமே லாக் ஆகலை படம், கரெக்டாக போயிட்டு இருந்தது. சம்மந்தம் இல்லாத கண்டென்ட் கூட எதுவுமே வரல, அதுக்கான தேவைக்கான கண்டென்ட் மட்டும் தான் வந்துருந்தது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே தான், அது நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு ப்ரோ. சரி விடுங்க, பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு.